அவன் செத்துட்டான். ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ கிளிச்சு, கேம் கிளிச் ஆகிடுச்சு. அங்கங்கே அடிக்குது. ஓகே ஓகே, அதான் கரெக்டான மாதிரி இருக்கும். அங்கே கண்டினியூ பண்ணலாம். ஜிடிஜி பேரை கேட்டா கூஸ் பம்ஸ் ஏறுதா உனக்கோ? என்னடா நான் ஸ்பீடாக தானே ஓடுறேன். விடிஜி பேரை கேட்டா கூஸ் பம்ஸ் ஏறுதா உனக்கு? அவன் தான்டா. என்னடா ஆச்சு? எவனோ முன்னாடி ஓடி வந்து என்னை பிடிச்சாங்க. இப்போ நான் இப்போ ஃபுல் ஃபார்மில் தானே இருக்கேன். ஐயோ, எங்கேயோ அடிக்குதுங்க. சொல்லக்கூடாத இடம். கிடிச்சு பேர் கேட்டா கூஸ் பம்ஸ் ஏறுது அந்த நீ நோண்டி பாரு. அவன் பேரில் இருக்கு ஃபயரு. கட்ட டேப். விடிஜி அவன் பேரு தான். ஒரு கூஸ் பம்ஸ் எலிமெண்ட்டு. அவன் இது வரைக்கும் செஞ்ச சம்பவம் 100. கிராண்ட் பாவம் 1000 தடவை போட்டவன் தான் என் தையோ. கொன்னவன் தான் என் தலைவன். பாருங்க, அவரோட சிஷியை நானே பேட வச்சு பேசுகிறேன் பக்குன்ட்டு. ஆனால் என் தலைவன் இன்னும் கூட சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கான். அந்த மனசு தான் சார் கடவுள். எங்கள் அம்மா தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க? ஏலா ஸ்காபி குக்பாலி விடிஜி. ஓடு விடிஜி. வருவான் பாரு. சத்தியமாக பார்க்க என் சோஷியல் டீச்சர் மாதிரியே இருக்கான். அது அப்படி தான் ஒரு குன்ஃபு பாண்டா. பாடி ஷேமிங் பண்ண நினைக்காதீங்க. இப்போ ஏதாச்சும் பண்ணோம் சேட்டைக்கிட்ட, ஐ நோ ஒரு சைக்காலஜிக்கு போகிற மாதிரி. அது இந்த வீடியோ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சைட்லேருந்து தற்குறி வருவான்னு சொல்ல முடியாது. இது தாண்டுங்க, ரொம்ப கஷ்டமான லெவலுங்க. ஸ்பீடாக வராங்க பாருங்கள். எனர்ஜி ஓகே, எனர்ஜி திரும்பி ஏற்ற வேண்டியதான். எனர்ஜெட்டிக் டெஸ்ட்டில் ஓகே, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துருக்கோம். போகலாம் பேப். கோலா காஜு கும்பாலி குப்பு சௌ திலாக்கி நிகிலி கோஜா ஒப்பம கோலா சௌ வைக்கி கானோ விடிஜி விடிஜி. கேவலமாக இருக்குன்னு எனக்கும் சத்தியமாக தெரியும். நான் பாடினா தான் போக முடியும்னு போயிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லாமல். என் தலைவன் டெக்னிக்கு கொஞ்சம் பொறுமையாக போ. எனர்ஜி கன்சியூம் ஆகுது அதிகமாக. come on, I'm an English man from an English country. I'm from Europe. ஒரேவா கும்ஃபு பாண்டா வா. ஒய் கும்ஃபு பாண்டா. உங்கள் அப்பா ஒரு போண்டா வைப்பான். இந்த பதிவை குழந்தைகள் பார்க்கிறார்கள். மதிவுடன் பேடஸ் S3 பேசவும், இல்லை என்றால் ஜெயிலுக்கு போகப்படுவார். என்னது இது? எங்கேயோ சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. மிஸ்ஸு எனர்ஜி லோட் ஆகட்டுங்க. நான் கேஸ் ஆக்கியிருப்பேன் எங்கேயோ வரேன்ட்டு. பாருங்க எனர்ஜி எவ்வளோ போச்சுருந்தீங்களே. இப்போ ஓகே வாங்கண்ணே, வணக்கங்க. நீ தம்பி எக்ஸாஸ்ட் ஆகிடாத. காலி சோழி முடிஞ்சு. எனர்ஜி இன்னும் பத்தலையாடா. சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். இல்லை நம்மளால் இப்போ ஸ்பீடாக போகிற அந்த பொம்மை வாங்க முடியுங்க. ஒன்றும் உள்ளே உட்காரு, வெளில போ. என் டாகிங்க டிஸ்டர்ப் பண்ணுது. இங்கே வா, வெளில போகுது. என்ன வருதுன்னு பார்ப்போங்க. லெஜெண்டரியோட 5% தான் சான்ஸ் இருக்கும். என்னடா இது? வா, கன்றாவே இருக்குங்க. ஐயோ சாமி.
ஓகேங்க. ஏங்க இது பார்க்க சத்தியமாக எங்கள் ஸ்கூலில் இருக்க ஒரு சார் மாதிரி இருக்குது. சரி கொஞ்சம் எனர்ஜி இது பண்ணுவோம். ஐயோ அடிக்குதுங்க. விடிஜி விடிஜி கே கே பி ஆர்ஜே டீச்சர்னு எங்கள் ஸ்கூலில் பாட்டு போட்டாங்க. ஆர்ஜே டிஜே ஓஜே பூஜே செம்ம காமெடி நினச்சிக்க ஸ்கூலில். நாங்களாம் எழுதிட்டு இருந்தோம். சைட்லேருந்து வா அப்படின்னு காந்தா படத்தில் அப்படியே சவுண்டு கேட்குது. கீழே பார்த்தா பக்கத்து ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாங்களாம். காந்தாரா ட்ராமா பண்ண போகிறாங்களாம். கண்ட்ராய் பிடிச்சவங்க. நான் பயந்துட்டோம். சிரிச்சிட்டு இருக்கோம் நானே ஃப்ரெண்டும். மேம் தற்கொலையுமே சிரிக்காதீங்கடாங்குது. நாங்கள் சிரிக்கணும் மூஞ்சியை பார்த்து. இந்த குங்கு பாண்டா தான் அது போஸ்ட்லேயே இவனும் அடிக்கணும் பார்த்தீங்களா. பேசிக்லி டேபை தூக்கி போடுறதுன்னு பிடிக்க தற்கொலையெல்லாம் எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. எனர்ஜி போ. கமான் விடிஜி ஸ்டூடெண்ட் யூ கேன் டூ இட். என்ன காசு பேபி லக் சிஸ்டில் பேபி இப்போ அசால்ட்டாக இது கடந்தேன். ஏய் இங்கே பாருங்க அப்படியே ஓடுறாங்க. லிட்ரலாக ஜம்பே பண்ணல ஓடுறான். வா குங்ஃபு பாண்டா அசால்ட்டாக போவான்டா பேடஸ்னால் யாருன்னு நினச்சிங்கடா. வரான்டா இவனை குங்ஃபு பாண்டா. மரத்தை குங்ஃபு பாண்டாங்க. எனர்ஜி ட்ரைன் ஆகிடுச்சுங்க. சுத்தமாக எனர்ஜி இல்லைங்க. இதை மட்டும் தாண்டறதுக்கு மட்டும் எனர்ஜி எனக்கு இருந்தால் போதுங்க சாமி. 3 2 1 எக்ஸாஸ்ட் ஆகிடாத ப்ளீஸ். ஓப்போ இவ்வளோ கம்மி எனர்ஜி இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு மேலே ஒரு லெவலில் நம்மளால கழட்ட முடியாதுன்னு அர்த்தம். இன்னும் 9th 10th இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். எட்ஜஸ்ட் ஆகும். அட பாவி எட்ஜஸ்ட் ஆகியே செத்துட்டியேடா. ஓகே காசு கலெக்ட் பண்ணிட்டு பேசுகிறேன். இதுக்கு 25,000 தேவை. நெக்ஸ்ட் லெவல் போனால் எடுக்க முடியுமா என்ன இதுங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் ஆமாங்க நெக்ஸ்ட் லெவல் போனால் தான் எடுக்க முடியுது. சரி நம்ம காசுக்கு மட்டும் திரும்பி அங்கே போயிட்டு விடுவோம். ஏன்னா காசு முக்கியம் இல்லைங்க. காசுக்காக மட்டும் போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 25K இருந்தால் இதோட பவர்ஃபுல்லாக போகிறது வாங்கிக்கலாம். அந்த லக்கு பொம்மை ஸ்பீட் எனர்ஜி ஒரு 5-6 நிமிஷம் ஏற்றிட்டு பேசினாங்க கிட்டப்போ. எவ்வளோ தான் போக மட்டும் தான் பார்ப்போம். ஒரு எக்ஸாஸ்ட் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு தடவை இப்போ எக்ஸாஸ்ட் ஆகாமல் போயிட்டோம். 23K வந்துடுச்சுங்க பாருங்கள். பரவாயில்ல. சைட் ஸ்லோவும் செத்துட்டான். செக் பாயிண்ட்டு பிடிச்சிட்டான். அது போதுங்க. காசு எடுத்துப்போம். ஓகே இப்போ அந்த லக்டாலும் வாங்கலாம். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். எட்ஜஸ்ட் ஆகாமல் நம்மளால். ஏடா படியா இது ஏடா உனக்கு எட்ஜஸ்ட் ஆகுதாங்க. ஏனியாடா இது தற்கொலை. ஓகே இந்த அப்கிரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஐயோ 20K தாங்க இருக்குது. சரி 5K எடுத்துக்கலாம். அது ஒன்றும் எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டில் 5K எடுத்துடலாம். ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. ஒரு பிளட்டு நமக்கு ஸ்பீடு நிறையாவே இருக்குது. எனர்ஜி தான் கம்மியாக இருக்குது. மியூசிக்லாம் இருக்குங்க. நமக்கு எப்போ கரண்ட்டு போடலாம் இருந்துச்சு பின்னாடி. ஓ இன்னொருத்த நம்ம சேர்ந்து குத்திட்டு இருக்கானே. கோ 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 கோ
those எவ்வளோ எனர்ஜி இதுன்னு பார்ப்போம். இந்த எனர்ஜி போதும். ஸ்பீட் லைட்டாக ஏற்றிப்போம். ஒரு 1,82,000 ஆகட்டும். ஸ்பீடும் வேணும் அளவு கரெக்டாக இருக்குது. ஸ்பீடு ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் காசு எடுத்துக்குவோம். எவ்வளோ போக முடியுதுன்னு பார்ப்போம். காசு எடுத்து நிச்சயத்து பவர்ஃபுல்லான அந்த இது வாங்குவோம். இப்போ இதெல்லாம் அசால்ட்டாக போகிறான் பார்த்தீங்களா? திறமைடா. விடிஜி சிசியண்ட வசந்த் தமிழ் கேமிங் ஃபார் எவர். ஒரு பிளட்டு 10,000 ஆறாவா கொண்டு விடிஜி அடிச்சாருன்னா கிராணி படுத்து விடுண்டா. யாரும் இல்லை கிராணியை செஞ்சிடவா. நீங்கள் எடுத்துலாம் விடிஜி பார்த்துக்கிட்டாலும் நான் மாசு தான். அலைய விடிஜி காட்டுல மலைய. மை ப்ரோ ஜஸ்ட் நவ் பாட் அ நியூ பிசி for himself and Adi. My bro became rich. Okay. 3, 2, 1 motherfucker. Come let's party. Go. Energy drain ஆகி சுத்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ ஸ்பீடு தேவை, எனர்ஜியும் தேவை. பொறுமை. ஓகே எனர்ஜி ட்ரைன் ஆகுது. ஏற்றிட்டு வருவோம். போங்கட. வாழ்வை வெறுத்து விட்டேன். சரி இப்போ காசு எடுத்து அந்த பொம்மையை வாங்கிடுவோம். ஓப்பன். நாட் இனஃப் மணியா? ஏன் 250Kவா? அட பாவிங்களா, கொஞ்சம் காட்சி கனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? 250Kன்னு மனசாட்சி இல்லாதவங்களா? மனசாட்சி இல்லைடா உங்களுக்கு. அடக்கோங்கிற இன்னும் நாங்களாம் கொள்ளுங்க. ஒரே மாதிரி 3 இது வந்துடுச்சு. 4வது அது வேணாம். அப்பா பெட்ஸில் போய் மாற்றுவோம். என்னது இது? அனிக் கொய் அனிக். இவனை 4.5ங்க. சரி ஓகே, இவனை ஒன்று அன்லீக் பண்ணிட்டு இவனில் ஒன்று ஈக் பண்ணிக்குவோம். ஓகேங்க. ஓகே அதனால் ஓகேவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவையா ஸ்பீடு தேவையா? இப்போ ஸ்பீடு தான் தேவை. இப்போ தெரிஞ்சு என் தலைமை என்னோட எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்ட்டு. ஓகே ஸ்பீடு 1 lakh ரீச் பண்ணிட்டோம். ஐசோ ஸ்பீட் இப்போ விடிஜி ஐசோ ஸ்பீடுமே பண்ணுறாரு. ஓ நான் விடிஜி மே தான் பண்ணுவேன். இப்போ என்ன, நான் ஐசோ ஸ்பீடுமே இப்போ பண்ண போயேன்னு ஒருத்தன் பேக் ஃப்ளிப்லாம். ரியல் லைஃப்பில் எனக்கு பேக் ஃப்ளிப் லைட்டாக தெரியும், இந்த கார்ட் வீல் ஃப்ளிப்பு. ஓகே 1 lakh கிடச்சாச்சு. ஜூ ட்ரைனிங். கும்பிட மாட்டா. ஒரு 45 எடுப்போம். இல்லை 165 எடுக்க போகிறீங்க. இன்க்ரீஸ் ஆகுதுங்க. தோல்வி தான் வெற்றி. இவனை பாருங்க, கையை எங்கே வச்சு அடிக்கிறான். 3 கை தருது. நான் தப்பாக இருக்குதுண்ணா. ஓகே வேணாம் தம்பியே தப்பாக இருக்குது. சரிடா எடிட்டரு ஒரு பக்கம். ஓகே 47 வச்சுப்போம்.
மேலே இந்த ப்ளூ தான் இது பார்த்துக்கோங்க, அதான் சொன்னேன். இல்லை அது 1 lakh வரைக்கும் வெயிட் பண்ணு. 1 lakh வந்து கால் இது அட்டன் பண்ணுறது தம்பி. 5 minutes லேட்டர் வீட்டுச்சேண்ணா. ஓகேங்க, ஓகே 55 போதும் இப்போதைக்கு. அரங்க மாதிரி விசில். எங்கடா பொம்மையை காணோம்? ஓ பின்னாடி வரீங்களாடா? அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், எவ்வளோ ஸ்லோவாக இந்த பொம்மைங்க வருது பார்த்தீங்களா? ப்ரோ வந்து வீட்டிச்சு பண்ண ஃபுல் பவர் அட்டைன் பண்ணுற அப்படியே வரேன் நினச்சேன். ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக பொம்மை ஏதாவது ப்ரோ பண்ணிப்பார் ப்ரோ. நீ ஆதியோட அப்புறமா 2 பேர் ப்ளீஸ் ப்ரோ. என்ன உன் சிஷியனை ஏற்றுக்கிட்டு என்னையும் கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணிவிடு. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட். எங்கள் லைஃபே இது தான். இந்த கேமிங் சேனல் நம்பி தான் நான் இதுக்கெல்லாம் இல்லை, ஒரு ஹாபி அப்படியே ஒன்று மாதிரி ஆகணும் என் கனவு. ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஆசை இல்லை, ஓரளவு யூடியூப்பில் ரெகனைஸ் ஆகிற ஒரு 10,000 தான் என் மேக்ஸிமமே. நீங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். நானும் நிச்சயமாக படுவேன். 10th முடிச்சுட்டு அவ்வளோ கஷ்டம் இப்போதைக்கு போடுவேன். இப்போ 10th தான் எனக்கு இருக்க பெரிய கஷ்டம். ஒரு வண்ணாமிக்கா செமினாட்டும் வந்துட்டேன். இப்போ 20ல் வரேன். ஓகே, நாட் பேட். ஏனியில் ஏறிடுறா கைப்புள்ள, தயவு செஞ்சு ஏறிடுறா, செத்துடாடுறா. வந்துட்டோண்டோ எப்போ கரெக்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு வராங்க. ஓகே கைஸ், இதை அவர் கிராஸாக தான் போனார். ஸோ நம்மளும் அதே டெக்னிக்கை பேஸ் பண்ணி போவோம். நோ சுதர்ஷன். ஐயோ ரியல் நேம். ஓகேங்க, ஒரு 60 இதில் எடுத்தாச்சு. இப்போ போனாங்க வாங்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கேம் முடிக்கண்டு. God damn BTG fan, இவன் பேரை கேட்டால் உங்களுக்கு ஏறாங்கூசு பம்ஸு அடங்கோமா. God damn BTG fan, இவன் பேரை கேட்டால் உங்களுக்கு ஏறாதுடா கூசு பம்ஸு. ஆனால் இவனோட தலைவன் பேரை கேட்டால் மொத்த செஞ்சுரியும் அதுவும். ஓகே சீக்கிரம் முடிச்சிடுவோம். புரியுவா? வீட்டுச்சு சிஷியம் பேரை கேட்டால் ஏழாவது கூசு பம்ஸு. ஆனால் அவன் பேரை கேட்டால் படம் பேசிலுத்துக்கும். அவன் ஆறாக்கே ஆறாடா. தி God damn BTG சீஸ் கூஸ் பம்ஸ் ஃபார் எவர். 5 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தவன் என் தலைவன். அவன் சிஷியன், நான் ஒன்றும் பொடிப்பாயன் இல்லை, உனக்கு வெப்பண்டா வேணாம். BTG பை BTG வாவ். எக்ஸாஸ்ட் ஆகாமல் தப்பிச்சிட்டேன் எப்படியோ. சூப்பர் பவரான ஒன்று எப்படியாச்சும் எடுத்து 60 பத்தாது. நான் சத்தியமாக பத்தாது. 1 lakh தேவைப்படும். இல்லை தலைவன் டெக்னிக் தான்யா. ஒன்றுமே ஆகலைங்க எனக்கு. லிட்டில் பார்த்தீங்களா? நில்லு. ஓகேங்க வந்துட்டேன். ஜஸ்ட் ஆயிட்டு வந்துட்டு அடங்கிச்சு. இங்கேருந்து மேலே போகிறது இம்பாசிபிளுங்க. எப்படிங்க போவேன்? குதிச்சு போக முடியாது. அப்படியே சூசைட் பண்ணி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. என் உயிர் பொருள் அவை எல்லாமே வீடிச்சு. சத்தியமாக எனர்ஜி எவ்வளோ ஏற்றணும் பார்த்தீங்களா? எனர்ஜி ஏறட்டும், நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே போகலாம் கைஸ். ஐயோ வாங்க கைஸ் போகலாம். இந்த நான் 1 lakh கிட்டத்தட்ட அதுக்கு மேலே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணேன்.
காட் டேம் இவன் பேர் விடிஜியோட ஸ்டூடெண்ட் பேட் ஸோ வேறா போய் என்ன சங்கூதி இருப்பேன் எனக்கு நானே வச்சுக்கினேன் சோனி வச்சுக்கிட்டியா ஸோ வெயிட் பண்ணுங்க போகலாம் வீடியோ 40 மினிட்ஸ்க்கு மேலே வருது சாரி இந்த வீடியோ கொஞ்சம் லாங் தான் பட் விடிஜி ஸ்டூடெண்ட் ஆகி எனக்காக நீங்கள் பார்க்க மாட்டீங்களா சரி இப்போ இந்த அசால்ட்டாக தாண்டுறாங்க அவங்க திறக்கவே இல்லைங்க என்னமோ எவ்வளோ சூனியம் வச்சுடும் கிராண்ட்பா சூனியம் வச்சுடும் ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டே வராது மொத்த கையில் சாப்பிட்ணும் சண்டை வந்து ஐயோ குக்கு பண்ணுறான் இவன் டெய்லி எஸ்கேப் பண்ணால் மட்டுமே போதுங்க வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி எனக்குலாம் எனர்ஜி சுத்தமாக எனர்ஜி பாருங்க எனக்கு இப்போ 70ல் நிற்குது சுத்தமாக லோவே இல்லை இது ரொம்ப ஈஸிங்க காட்டாடினா மட்டும் போதும் நின்போம் ஜெயிப்போமா நின்போம் ஜெயிப்போமா நின்போம் ஜெயிப்போமா இதெல்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் தலைவன்கிட்ட வீட்டுக்கிட்ட இருந்தா இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் போது இங்கே தானே அவுட் ஆனோம் பொறுமையாக போங்க இங்கே ஸ்பீடாக போய் ஒன்று நான் கிடிக்க போகிறதில்ல வந்தாச்சு ஓகே மேன் ஓடே அட பாவி எக்ஸாஸ்டைஸ் செத்துட்டியடா சரி ட்ரைனிங் எடுத்து கூப்பிடுறேன் ஓகே நம்மகிட்ட காசு அதிகமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணுவோம் காமன் மட்டும் வேணாண்டா ப்ளீஸ்டா விளங்கிச்சு ஓகேங்க No pago nunca me digo que eu nunca sou ossa. BTG ni kai kuta tengang ni kai kuta gainga. What a weakling. என்ன ஸ்பீடு இதெல்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ இப்போ அவ்வளோதான் வந்தாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஆகலை ஏறி கிட்டு அடாலடி அதிரடி இது சரவடி கொஞ்சம் விட்டுதான் சங்கு போயிடு ஃபுல் எனர்ஜி லோடாக இருக்கும்
பறப்போம். ஓகே போடு ஜஸ்ட் ஆகாத நண்பா. Again training 5 minutes later. The phrase man in his prime means a man is at the stage in his life when he is at his strongest, most active, most successful, and most productive. VTG for a reason. Come on VTG, let's go be collab. Okay. Come on VTG student, you can do this. It is anything this for you. Run. Okay, bye. Guys, ஒரு வழியாக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எனர்ஜி நல்லா ஏற்றி இப்போ வளர்றேன். வேறும் பூவும் வேறில்லை, விடிஜி பேருக்கு ஒரு எண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ, பேடஸ் தமிழ் கேமிங் நீதி புயற்சி நீ தானே, பேடஸ் தமிழ் கேமிங்கை நீதி கடக்க முடியாதே ஒரு அலைக்கடல். அது பரவாயில்ல ஒரு வீரும் பூவும் வேறில்லை, விடிஜி பேருக்கு ஒரு எண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ. எங்க பாருங்க, 3மே ஃபியூஸ்ட் வெர்ஷன். ஃபியூஸ் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் விடிஜி ப்ரோ. ஆதித்த வெர்ஷன் நீங்கள் விளையாடும் போது நோட் பண்ணுங்கள். உன்னை நீந்தி கடக்க முடியாதே விடிஜி அலைக்கடல் அடங்குமோ, உன்னோட பேருக்கு கூஸ்பம்ஸ் எப்போதும் ஏறிக்கொண்டு இருக்குமே. ஓகே, எனர்ஜி நிறைய நான் ஒரு டிப்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ரொம்ப தான் தாண்டின மாதிரி இருந்துச்சு, அப்புறம் செத்தோம். ஏன் தெரியுமா? எனர்ஜி கொஞ்சம் ஏற்றின்னு தான் நம்ம போயிருப்போம். எனர்ஜி ஏற்றிட்டு நீங்கள் ஸ்பீடு, உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி கன்சியூம் ஆகுது. கண்டுபிடிச்சேன் இப்போ தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிட்டு எனர்ஜி நிறைய ஏற்ற பாருங்கள். எனர்ஜி 1 மில்லியன் கிட்ட வச்சிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இது தாண்டிடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் எனர்ஜி ரொம்பவே ஏற்றிருக்கேன். ஸோ அலைக்கடல் அடங்குமோ, விடிஜி பேருக்கு ஒரு எண்டில். கைஸ் தாண்டிட்டேங்க. என் நண்பன் விடிஜி எவ்வளோ தான் தோத்துக்கிட்டே தெரியுமா? என் நண்பன் விடிஜி என் அண்ணன் விடிஜினால நான் தப்பிச்சிட்டேன். நீங்கள் அப்படியே புல் அடிக்குதுங்க. விடிஜி சிசிய புல்லை இவன் பேரை கேட்டு பெருமை கேட்டு பாரு, உலகம் தெரியாது. அட பாவி, பரவாயில்ல இவ்வளோ தான் வந்துட்டோம்ல. இன்னும் கொஞ்சம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ I'm going to win. மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கொஞ்சம் மட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏடா ட்ரைனிங்க விடிஜி கைஸ். நான் இப்போ சார்ஜ் போட்டு இது பண்ணிருக்கேன். சார்ஜ் ஆகிட்டோம் எனர்ஜிக்கு. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். அலைக்கடல் அடங்குமோ விடிஜி. இது வெயிட் பண்ணுங்க, அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து பாடுறேன். ஓகேவா? போ. வேறும் பூவும் வேறில்லை, விடிஜி பேருக்கு ஒரு எண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ, அவனோட ஃபேன் பேஸ் என்றுமே அடங்காதே, அவனோட சிசிய புல்ல பேடஸ். கும்பு பாண்டா நீ ஓரமா போ, வந்துட்டான் பேடஸ், உனக்கு கட்ட போடா சங்கு அடகோ. எங்கருங்க அவன் தான்? பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடுறீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் ஏற்றிட்டு எனர்ஜி அதிகமாக ஏற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜியோ அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு வச்சுக்கோ அதுக்கு எதுவுமே எனர்ஜி அதிகமாக கன்சியூம் ஆகுது. விடிஜி பார்த்தீங்கன்னா 2K தான் எனர்ஜி, 2K தான் ஸ்பீடு வச்சுருப்பாரு. எனர்ஜி 3 பில்லியன் கிட்ட வச்சுருப்பாரு. யார் தற்கொலை 3 பில்லியன் கிட்ட வச்சுருந்தா அவர் ஜெயிச்சிட்டார். நான் பாருங்க 2 மில்லியன் கிட்ட வச்சுருந்தேன். 1 மில்லியன் கிட்ட வச்சுருந்தேன் எனர்ஜியாக தான். வேறும் பூரும் வேறில்லை, விடிஜி பேருக்கு ஒரு எண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ, விடிஜி அதிகார குரலுக்கு நீதி பேச்சு பேடஸ் நானே, அவனை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி அது ஏறி. இந்த இடத்துல மட்டும் நான் 50 ரூபாய்க்கு மேலே தோற்றுருப்பேன் எனர்ஜி ஏற்றாமல். இப்போ விளையாட கற்றுக்கிட்டேன். நாயோட குலைக்குதுங்க. Waikika, Waikika, sto, wakama polaso, Waikika no wajata no, so. கேங்க முடிக்க போகிறேன். பாய்டா பேஸ்கெட் பால் பயல்களா.
VTG ஃபார் எவர். ஐயோ எனக்கு கொஞ்சம் மட்டும் தேவைப்படுது. பிடிச்சினா சரி, இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜிங்கு சான் ஜிங்கு ஜிங்கு சான் ஜிங்கு சான் ஜிங்கு ஜிங்கு சான் ஜிங்கு சான் ஜிங் 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 ஜிங். $2 million அடிச்சிடுவோமா? ஆமாம், 2 million அடித்தா கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, ஒரு 70 இது பண்ணுறேன். அது வரைக்கும் பாஸ்டில் இருக்கட்டும். 57 minutes எக்ஸ்ட்ரா 1 minute. இதான் எனக்கு இதில் பிடிக்கவே இல்லை. வளையமாக டிஸ்டர்ப் பண்ணி. ஓகேங்க, 81 எடுத்தாச்சு. கொஞ்சம் தான் 83 மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போவோம். ஸோ TTG ஃபார் எவர், VTG லைக் VTG. சாரி, BS3ல நம்ம இப்போ ஓகேங்க போகலாமா? வெயிட் கரோ பாய், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஐயோ, இந்த தற்கொலை ஜஸ்ட் மிஸ் ஆரா ஃபார்மிங். எனக்கு முன்னாடி ஒருத்த போனால. பாய் ப்ரோ, ஐ ஹவ் நோ டைம். I want to do aura farm. அங்கே போய் எனர்ஜி பார்த்தா மட்டும் போகக்கூடாது, அசிங்கமாக போயிடும். ஓ ஷிட் ப்ரோ. சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். கடைசி நேரத்தில் போய் இருக்க வேண்டாம். சரி, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் 2 million வந்துட்டோம். தம்பி, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குங்கிறப்போ VTG வீடியோ ரைட்டில் VTG ஸ்டூடெண்ட் தாங்க. VTG சேனல் ஆரம்பித்து 1 வருஷத்துலேருந்து அவனை தலைவரை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் VTGக்கு என்ன எனக்கு 14 வயசா, அவர் காலேஜா, என்ன ஒரு 7-8 வயசு வித்தியாசமா, அவ்வளோதான். we are same generation. ஒவ்வொரு இப்போ ஒரு லூசுத்தனமாக பண்ணுற சேனலுங்க ஒன்று தான். இந்த சீரியல் பற்றி போடுற VTG பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் யூ, வெரி பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் VTG. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே லக் அடிக்குது பாருங்க. அதிர்ஷ்டம் எப்படி வருதுன்ட்டு. பேரும் போகும் பேரில்லை, VTG பேருக்கு ஒரு எண்ட் இல்லை. தலைவா, உன்னை நம்பி போகிறேன்.
வசந்த் தமிழ் கேமிங் ஃபார் எவர், நெவர் எவர் கிவ் அப். வசந்த் தமிழ் கேமிங், வசந்த் தமிழ் கேமிங் வந்துட்டாங்க. ஈஸிங்க. இப்போ போவோம் பாருங்க. வேடும் பூவும் வேறில்லை, விடிஜி பேரு கொரியண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ, வசந்த் தமிழ் கேமிங் என்றும் அடங்காது. வெறும் ஃபோனை வச்சு விளையாண்டுட்டு ஒருத்தன் இப்போ 1 மில்லியன் அடிக்க போகிறான். கொஞ்சம் தான். நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூட் ஃபார் மை கேம். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணால் பண்ணி விட்டா ஓகே. 2 மினிட்ஸ் லேட்டர் கைஸ். இது அந்த இன்னொரு விடிஜி ஃபேனுக்காக அவன் கேட்டான். அதனால் வேறும் பூவும் வேறில்லை, விடிஜி பேரு கொரியண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ, வசந்த் தமிழ் கேமிங் என்றும் அடங்காது. தனி ஃபோனில் மட்டும் வைத்து அவன் ஒரு அதிகாரம் செலுத்துவானே. நீங்களே யோசிச்சு பாருங்கங்க. தலைவன் 1 மில்லியன் அடிக்க போகிறான் ஸ்டார்டிங்கில் ஃபோன். இப்போ ஷார்ப்பு அவங்களாம் எடுத்துக்கிட்டால் கூட பிசி இருந்துச்சு, ஜிடிஎஃப்ஐன்னு ஒன்று இருந்துச்சு, லவ்லி பாஸ்க்கெலாம். அடகோ என் தலைவனுக்கு நான், எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன். வாடா கும்ஃபு பாண்டா, பாய்டா. ஓகே போகலாங்க. வேறும் பூவும் வேறில்லை, விடிஜி பேரு கொரியண்டில்லை, அலைக்கடல் அடங்குமோ, வசந்த் தமிழ் கேமிங் என்றும் அடங்காது. வெறும் ஃபோனை வைத்து மட்டுமே அவன் செய்த சாகசங்கள் பல நூறே ஒரு பணி. நான் காப்பிரைட் வரும் தெரிஞ்சும் என் தலைவனுக்காக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வீடியோ. 2 ஃபங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ஃபுல்லாக. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். காப்பி ரேட்டாது, கிபி ரேட்டாது. என் தலைவன் கண்ணில் மட்டும் இந்த வீடியோ பார்த்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள் இது பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ப்ரோ, இந்த வீடியோ உன் கண்ணில் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். சாமியை சரணம் ஐயப்பா. ஒரு எரிமலை அடைத்திடும் வெற்றைக்கானையின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ளே கேட்காது இன மதவெறி. Kikazo, wapama pola so, vai kikaru, vai jataro, vai pobro jasi. நாங்கள் போயிட்டு கண்டி போடுறேன். டைனோசருக்கும் காஜருக்கும் கலப்பணத்தில் போடுறாங்க. ஸ்கெல்டன் கேமர் ஸ்கெல்டன் கேமர் கூட சேனல் ஆரம்பிப்பான். நான் ஃபேமஸ் ஆனேன்னா, ஃபேமஸ் இல்லை இடிஜி ப்ரோ. இந்த வீடியோவை பார்த்து நீ ஒரு கமெண்ட் போடு ப்ரோ, அது போதும் ப்ரோ என் லைஃப் டைம் ஹாப்பினஸ்க்கு. எங்கள் அப்பா அம்மா யாருமே, எங்கள் அப்பன் தேவையே இல்லை எனக்கு. நான் ஒரு சைக்கோபாத், அதெல்லாம் பற்றி இப்போ தேவையில்லாமல் பேசுவேன். நீ அந்த போடுற ஒரு கமெண்ட் ப்ரோ, அதுக்காக நீ எவ்வளோ கஷ்டம்னா படுவேன் ப்ரோ. 10th ஃபெயில் ஆனால் பரவாயில்ல ப்ரோ. 10th ஃபெயில் ஆக மாட்டேன், மார்க் கம்மி ஆனால் பரவாயில்ல ப்ரோ. என் உயிரவ மூச்சவ பேச்சவ நான் ஒன்றும் கே இல்லை. கடைசியில் மட்டும் நம்ம ஜம்ப் பண்ண வேண்டியதும். எட்ஜஸ்ட் ஆயிடாத அடப்பாவி. இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணப்பாங்க. என்னப்பா போகலாமா? வேறும் பூவும் வேறில்லை, விடிஜி ஏச்சி. வேறும் பூவும் வேறில்லை, விடிஜி பேரு கொரியண்டில்லை, அலை கடல் அடங்குமோ. என்னடா ஃப்ரீஸ் ஆகிடுச்சா கேம்? வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஸ்பீடு ஏற்றுங்க, இல்லை எனர்ஜி ஏற்றுங்க. மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்பீடு வந்து ஒரு நான் வச்சுக்கமே 2 மில்லியன் வச்சுட்டு எனர்ஜி தான் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க ஃபோனை கொஞ்ச நேரம். வாய்டா காஜிலாக்கும் டைனாசோருக்கும் இனப்பெருக்கத்தில் பிறந்தவன் நீ. லாபம் ஆகிடும் வருங்க டக்குன்னு. தற்கொலை லாபம் வருதுடா, ஏற என்னமோ கிளிச் ஆயிடுச்சுங்க.
எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா? இங்கே தான் எனக்கு பயமாக இருக்கானு என் தலைமை அசால்ட்டாக போவான் விடிஜி ஃபார் அ ரீசன். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது இத்தனைக்கும் கட்டு வெர்ஷன். அன்கட்டு வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேண்டுருவீங்க நீங்கள். எப்படோ இங்கே தான் போய் செத்துருப்பாரு. புது இன்ட்ரோ செம்மையாக இருக்குது. எப்பா என்ன இன்ட்ரோங்கிறீங்க? கூஸ் பம்ப்ஸா பீக்கு அந்த இன்ட்ரோலாம். நான்லாம் அப்படியே என்ன சொல்ல, அந்த இன்ட்ரோ பார்த்துட்டு என்னப்பா போகலாமா? எங்கிட்ட தான் வரீங்க ஷேடோ க்ளோன்ஸ்? பிரிட்ஜு don't waste my time. I'm just oi bayada kung fu panda. bayada Godzilla kun dinosaur ku inakadukilla pondavanni kong jambi side la po domel. ஸ்ட்ரெயிட்டாக போக முடியுமா? நாங்கள் ட்ரை பண்ணலாம். எனர்ஜி நிறையா தான் இருக்குது, அது பிரச்சனையே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டோர் நோக்கி ஓட வேண்டியதான். நம்ம ஜெயிச்சிட்டோம் வாடா, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். Bye guys. Shit.